வணக்கம். இன்றைய ராசி பலன் 12/1/2026 விசுவாசு தமிழ் வருடம் மார்கழி 28. நல்ல நேரம் காலை 6:30 முதல் 7:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை, ராகு காலம் காலை 7:30 முதல் 9 மணி வரை, குளிகை நண்பகல் 1:30 முதல் 3 மணி வரை, யமகண்டம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 மணி வரை, கௌரி நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 7:30 முதல் 8:30 வரை, சோளம் கிழக்கு. மேஷம், வெளியூர் பயண வாய்ப்புகள் கைகூடும். கடன் சார்ந்த பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் எடுப்பீர்கள். நண்பர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும். வர்த்தக பணிகளில் திடீர் வரவுகள் உண்டாகும். உயரதிகாரிகளின் ஒத்துழைப்பு கிடைக்கும். வியாபார ரீதியான சிந்தனைகள் மனதில் மேம்படும். செலவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தென்மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். அஸ்வினி, வாய்ப்புகள் கைகூடும். பரணி, வரவுகள் ஏற்படும். கிருத்திகை, சிந்தனைகள் மேம்படும். ரிஷபம், சஞ்சலமான சிந்தனைகளால் வீண் விரயங்கள் ஏற்படலாம். நெருக்கடியான சில பிரச்சனைகளுக்கு பணிபுரியும் இடத்தில் சாதகமான சூழல் உண்டாகும். நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும். திடீர் செய்திகள் மூலம் அலைச்சல்கள் ஏற்படும். வியாபார பணிகளில் பொறுப்புடன் செயல்படவும். ஆதரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை, அனுகூலமான நாள். ரோகிணி, விட்டு கொடுத்து செல்லவும். மிருக சீரிசம், பொறுப்புடன் செயல்படவும். மிதுனம், கலை சார்ந்த துறைகளில் சிந்தித்து செயல்படவும். வித்தியாசமான சிந்தனைகள் மூலம் மனதில் மாற்றங்கள் உண்டாகும். எதிர்பாராத சில பயணங்கள் மூலம் மாற்றம் ஏற்படும். அலுவல் பணியில் சற்று குறையும். நாவல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடு அதிகரிக்கும். எதிலும் பகுத்தறிந்து செயல்படுவீர்கள். பூர்வீக சொத்துக்கள் மூலம் அனுகூலமான சூழல் ஏற்படும். உதவிகள் கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மிருக சீரிசம், சிந்தித்து செயல்படவும். திருவாதிரை, பணிகள் குறையும். புனர்பூசம், அனுகூலமான நாள். கடகம், வீடு மாற்றம் தொடர்பான சிந்தனைகள் உருவாகும். துணைவர் வழியில் ஆதாயம் உண்டாகும். பயணங்கள் மூலம் மாறுபட்ட அனுபவங்கள் கிடைக்கும். ஆரோக்கியம் சார்ந்த சிந்தனைகள் அதிகரிக்கும். வியாபார பணிகளில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். பொருளாதார விஷயங்களில் சிந்தித்து முடிவெடுக்கவும். உற்பத்தி சார்ந்த பணிகளில் கவனம் வேண்டும். பெருமை நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் ஊதா நிறம். புனர்பூசம், ஆதாயகரமான நாள். பூசம், சிந்தனைகள் மேம்படும். ஆயில்யம், பணிகளில் கவனம் வேண்டும். சிம்மம், மனதிற்கு பிடித்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். நீண்ட நாள் சொத்து பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். உறவினர்களின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். வியாபாரத்தில் வேலையாட்களை மாற்றம் பற்றிய சிந்தனைகள் அதிகரிக்கும். திட்டமிட்ட சில பணிகள் நிறைவேறுவதில் தாமதங்கள் உண்டாகலாம். உடன் பிறந்தவர்கள் அனுசரித்து செல்லவும். பரிசு கிடைக்கும் நாள். அதிர்ஷ்டமான திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். மகம், தீர்வு கிடைக்கும். பூரம், சிந்தனைகள் மேம்படும். உத்திரம், அனுசரித்து செல்லவும். கன்னி, புத்திரர் பொறுப்புடன் செயல்படுவார்கள். புதுவிதமான இலக்குகள் பிறக்கும். இலக்கிய துறைகளில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும். பொழுதுபோக்கு சார்ந்த விஷயங்களால் சேமிப்பு குறையும். தாய் வழி உறவுகளால் ஆதாயம் உண்டாகும். உடல் ஆரோக்கியம் மேம்படும். பெருந்தன்மையான செயல்பாடுகள் மூலம் மதிப்புகள் அதிகரிக்கும். உயர்வு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிவப்பு. உத்திரம், இலக்குகள் பிறக்கும். அஸ்தம், சேமிப்புகள் குறையும். சித்திரை, மதிப்பு அதிகரிக்கும். துலாம், பணிபுரியும் இடத்தில் சிறு சிறு சங்கடங்கள் தோன்றி மறையும். செயல்பாடுகளில் வேகத்தை விட விவேகத்தை கையாளவும். உடல் ஆரோக்கியத்தில் ஏற்ற இறக்கங்கள் உண்டாகும். கல்வி சார்ந்த பணிகளில் ஆர்வமின்மை உண்டாகும். வரவுக்கேற்ற செலவுகள் அதிகரிக்கும். எண்ணங்களின் போக்கில் கவனம் வேண்டும். தொழில் நிமித்தமான பயணங்கள் அதிகரிக்கும். ஆர்வம் நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 7. அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை, சங்கடங்கள் மறையும். சுவாதி, ஏற்ற இறக்கமான நாள். விசாகம், பயணம் மேம்படும். விருச்சகம், இடமாற்றம் குறித்த சிந்தனைகள் அதிகரிக்கும். இனம் புரியாத சில சிந்தனைகளால் தயக்கங்கள் உண்டாகும். உலக வாழ்க்கை பற்றிய புரிதல் அதிகரிக்கும். சிந்தனையின் போக்கில் மாற்றம் உண்டாகும். வாக்குறுதிகள் அளிப்பதை தவிர்க்கவும். வேள்வி பணிகளில் ஈடுபாடு ஏற்படும்.
தந்தையின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு நிறம். விசாகம் சிந்தனைகள் அதிகரிக்கும். அனுஷம் மாற்றம் உண்டாகும். கேட்டை புரிதல் அதிகரிக்கும். தனுசு பழைய பிரச்சனைகள் குறையும். வேலையாட்களின் ஒத்துழைப்பு மேம்படும். தன வரவுகளால் சேமிப்பு அதிகரிக்கும். சேமிப்பு பணிகளில் ஆர்வம் உண்டாகும். தந்தை வழி உறவுகள் மூலம் அனுகூலம் ஏற்படும். உயர் பொறுப்பில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். உடலை வருத்திய சில இன்னல்கள் குறையும். அமைதி நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை மேற்கு. அதிர்ஷ்டமான எண் 4. அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் நிறம். மூலம் ஒத்துழைப்புகள் மேம்படும். போராடம் அனுகூலம் உண்டாகும். உத்திராடம் இன்னல்கள் குறையும். மகரம் உலக வாழ்க்கை பற்றிய புதுவிதமான கண்ணோட்டம் உண்டாகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் கட்டுப்பாட்டுக்குள் வரும். உடன் இருப்பவர்கள் பற்றிய பொறுப்புகள் அதிகரிக்கும். எண்ணங்களில் இருந்து வந்த சோர்வுகள் நீங்கும். வியாபார பணிகளில் சில மாற்றங்கள் உண்டாகும். மறைவான சில விஷயங்களை புரிந்து கொள்வீர்கள். வரவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 8. அதிர்ஷ்டமான நிறம் நீல நிறம். உத்திராடம் புதுமையான நாள். திருவோணம் பொறுப்புகள் மேம்படும். அவிட்டம் புரிதல் ஏற்படும். கும்பம் உணவு செயல்களில் கவனம் வேண்டும். வாக்குறுதிகளால் சில நெருக்கடிகள் உண்டாகும். உங்கள் மீதான நம்பிக்கையில் மாற்றம் உண்டாகும். நேர்மைக்குண்டான மதிப்புகள் கிடைக்கும். கால்நடை பணிகளில் மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும். வெளிநாடு தொடர்பான பயணங்கள் சாதகமாக அமையும். வீடு வாகனங்களை சீர் செய்வீர்கள். நிறைவு நிறைந்த நாள். அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 3. அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் நெருக்கடியான நாள். சதயம் மதிப்புகள் கிடைக்கும். பூரட்டாதி பயணங்கள் சாதகமாகும். மீனம் நண்பர்கள் மூலம் சாதகமான உதவிகள் கிடைக்கும். அதிகார பதவியில் இருப்பவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கும். சகோதரர் வழியில் ஆதரவான சூழ்நிலைகள் ஏற்படும். புதுமையான விஷயங்களில் ஆர்வம் உண்டாகும். பெரியோர்களின் சந்திப்பு மனதில் மாற்றத்தை உருவாக்கும். உத்தியோகத்தில் நிர்வாக திறமைகள் வெளிப்படும். கவனம் வேண்டிய நாள். அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் இளஞ்சிவப்பு. பூரட்டாதி உதவிகள் கிடைக்கும். உத்திரட்டாதி ஆதரவான நாள். ரேவதி திறமைகள் வெளிப்படும். நன்றி. ஜோதிட ரீதியான அனைத்து விதமான சந்தேகங்களுக்கும் பதில் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களோட சந்தேகத்தை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள். ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.